வணக்கம். இந்த வீடியோல ஹைகோர்ட் மகாராஜாவை பத்தி பார்க்க போறோம். ஹைகோர்ட் மகாராஜாவா? யார் அவரு? நாங்க எதுக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்? வீடியோவோட டைட்டில்ல ஏதோ சுடலமாடசாமியோட படத்தை போட்டிருந்தேன்னு ஏதோ ஆன்மீக வீடியோவா இருக்கும்னு உள்ள வந்தா ஹைகோர்ட் மகாராஜாங்கிற. சரி, வந்துட்டோம். யார் இந்த மகாராஜா? எந்த ஹைகோர்ட்ல வேலை பார்த்தாரு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மகாராஜா நம்மளை போல சாதாரண மனுஷர் இல்லைங்க. இவர் ஒரு சாமி. அது போக இவர் எந்த ஹைகோர்ட்லயும் வேலையெல்லாம் ஒன்றும் பார்க்கல. ஓஹோ, வித்தியாசமான சாமியா இருப்பார் போல. இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள எல்லாம் வேகமா நோய் குணமாயி வீட்டுக்கு போகணும்னு பேஷண்ட்ஸ் எல்லாம் கும்புறதுக்காக கோயில் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அத போல ஏதோ ஒரு ஹைகோர்ட்டுக்குள்ள எல்லா கேஸும் வேமா முடிஞ்சு வேமா தீர்ப்பு கிடைக்கணும்னு இந்த சாமியை கும்புறதுக்காக கோயில் கட்டி வச்சிருப்பாங்க போலன்னு தோணுதுல. அப்படி இல்லைங்க. யோ, அப்ப யார் தான் இந்த மகாராஜா? அதுவும் ஹைகோர்ட் மகாராஜா? உண்மையில ஏதாவது ஒரு ஜமீனை சேர்ந்த ராஜாவை தான் இப்படி சாமியாக்கி கும்பிட்டு இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் இல்ல. சத்தியமா சொல்றேன், இவர் சாமியே தான். அதுவும் சொடலமாட சாமி. அப்புறம் ஏன் இவருக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு, ஹைகோர்ட் மகாராஜான்னு? மாயாண்டி சொடல, மயான சொடல, பேச்சி மகன் சொடல, காவக்கார சொடல, கடுங்கோபக்கார சொடல, இப்படி எப்படி வேணாலும் சொடலமாட சாமியை கூப்பிட்டுருக்கலாம். ஆனா ஏன் சம்பந்தமே இல்லாம ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்றாங்க? அட, மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய சாமின்னு அர்த்தத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னா கூட தமிழ்ல நியாயாதிபதி சொடலமாட சாமின்னு கூட வச்சிருக்கலாம். ஏன் குறிப்பா ஹைகோர்ட் மகாராஜான்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். சரி, இதுக்கு மேல நான் பீடியை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஏற்கனவே ஹைகோர்ட் மகாராஜா கதையை தெரிஞ்ச திருநெல்வேலிக்காரங்க, தூத்துக்குடிக்காரங்க எல்லாம் என்ன கல்லாலே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போவோம். தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தும்னு நம்ம பாட்டம் பூட்டைங்களுக்கு முன்னால எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை அப்படியே வழி வழியா அவங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லாம் சொல்லி இப்ப நமக்கும் சொல்றாங்க. ஆனா நம்மளாம் அதை நம்புறோமான்னு பார்த்தா இல்ல. இன்னும் வர காலத்துல நம்மளோட பிள்ளைங்களுக்கெல்லாம் தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தும்னு நம்மளாம் சொல்லக்கூட மாட்டோம்னு தான் தோணுது. அதே மாதிரி நம்ம பண்ற தப்பையெல்லாம் சாமி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. தப்பு பண்ணதுக்கு தக்க தண்டனையை கொடுத்தே தீருவார்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனா கேக்குறோமா? இல்லையே. சாமி தானே, பார்க்கட்டும், நல்லா பார்க்கட்டும், ஒன்னும் செய்யாது சாமி. நான் இவ்வளவு நாளா எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், இதுவரைக்கும் ஒன்னும் பண்ணலையே, இனிமேலும் ஒன்னும் பண்ண மாட்டாரியா? அப்படியே சாமி கோபமா இருந்தாருனா கூட மாசி மாசம் குலசாமிக்கு கெடா வெட்டி படையல் போட்டு நீதாயா என்னை காப்பாத்தணும்னு ஒரு கும்பிடு போட்டுருவோம்ல, அப்படின்னு நம்மளாம் தெனாவட்டா சுத்திக்கிட்டு இருக்கோம். சோ சாமி மேல நமக்கெல்லாம் பயம் சுத்தமா அத்து போச்சு. ஆனா சட்டம் மேல பயம் இருக்குல்ல. கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்குள்ள போனா வாழ்க்கையே நாசமாயிரும்னு தோணுதுல. போலீஸ்காரங்க குப்புற போட்டு சுழுக்கெடுப்பாங்களான்னு பயம் இருக்குல்ல. இப்படி சாமிக்கு பயப்படாத இந்த சனங்களுக்கு சட்டத்தை வச்சு சாமி எப்படி தன்னுடைய நியாயத்தை கொடுத்துச்சு, ஏன் ஹைகோர்ட் மகாராஜான்னு பேர் வந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறுமுக மங்கலம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துலதான் இந்த ஹைகோர்ட் மகாராஜாவுடைய கோவில் இருக்கு. அதாங்க சொடலமாட சாமியுடைய கோயில் இருக்கு. இந்த கிராமத்துல பல காலத்துக்கு முன்னால சின்னான் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அவர் பாவம், அவருக்கு யாரும் இல்ல, அவர் ஒரு அனாதை. அவர் இப்படி யாருமே இல்லாதனால அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரங்களுடைய வீட்டுல இருக்கிற மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போய் அந்த பெரிய மனுஷங்க வீட்டுல கூலியா ஏதாவது கஞ்சி ஊத்துவாங்க, அதை குடிச்சு தன்னுடைய வாழ்நாள ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்பதான் எந்த வேலையை பார்த்தாலும் கையில கூலின்னு காசை கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பல இடங்கள்ல, அதுவும் குறிப்பா கிராமங்கள்ல, கூலிக்குன்னு காசுன்னு ஒண்ணு கொடுக்கறதே கிடையாது. எப்பவுமே கஞ்சியை ஊத்தியோ இல்ல தானியங்களை ஏதாவது கொடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லியோ இல்ல அவங்களுடைய தோட்டத்துல ஏதாவது விளைஞ்சுன்னா அதை கொடுத்தோ அப்படியேதான் இவங்களுக்கு கூலிகளை போட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்படி இந்த கதையில வர சின்னானும் மாடுகளை மேய்ச்சி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இப்படிதான் மதியான வேளையில மாடுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டு போய் விட்டுட்டு ஒரு மரத்தடியில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல ஒருத்தர் அலறிக்கிட்டே ஓடுற சத்தம் கேக்குது. அப்படி அலறிக்கிட்டே ஓடுறவரை பின்னால 2 ஆளுங்க கையில வீச்சர் வாளோட விரட்டி வர்றாங்க. இப்படி விரட்டி வந்தவங்க முன்னால ஓடுறவரை எப்படியோ புடிச்சிடுறாங்க. புடிச்சு அவருடைய குதிகால்ல ஒரு வெட்ட போடுறாங்க. இப்படி கால்ல வெட்டு விழுந்த உடனே இதுக்கு மேல ஓட முடியாம அவர் கீழே விழுந்துறாரு. அப்போ வெட்டுறதுக்காக விரட்டிட்டு வந்த அந்த 2 பேரும் இந்த கீழே விழுந்து கிடக்கிறவருடைய தலையை எடுக்கிறதுக்காக பக்கத்துல நெருங்கி வராங்க. அப்ப அவர் வெட்ட வரவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, கையெடுத்து கும்பிடுறாரு, என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுருங்கன்னு கேட்டு பாக்குறாரு. ஆனாலும் வெட்ட வந்தவங்க இவரை கொல்றதுக்காக நெருங்கி வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த கீழே விழுந்து கிடந்தவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன வெட்டுற இடத்துல எதிர்த்தாப்புலயே சொடலமாட சாமி இருக்காரா, நீங்க ஒருவேளை என்ன வெட்டிட்டா கண்டிப்பா இந்த சாமி உங்களை கேட்குண்டா, அதனால என்ன வெட்டாம போயிருங்கடான்னு சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் வெட்டணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வந்திருந்த அந்த 2 பேரும், சாமியா, சாமி என்ன எங்களை செஞ்சிரும், எங்க இப்ப நாங்க உன்னை வெட்டினா சாமி என்ன சாட்சியா சொல்லிட போகுது, எங்களுக்கு எதிரா இந்த ஊர்ல ஒரு பய சாட்சி சொல்ல முடியாது,
இந்த சாமி நாப்புல வந்து சாட்சி சொல்லிட போதா அப்படின்னு சொல்லி அங்க கீழே விழுந்து கிடந்தவருடைய தலையை துண்டாக வெட்டி தலை வேற முண்டை வேறையா போட்டு போடுறாங்க. இப்படி ஒரு உயிர் வந்துட்டு சாகர நேரத்துல கெஞ்சி கதறனா கூட அதை விட்டுட்டு போகாம துள்ள துடிக்க ஒரு உயிரை கொண்டுட்டு போறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் சாமி என்ன தண்டனை கொடுக்க போகுது? அதுவும் இல்லாம இப்ப கீழே விழுந்து கிடந்தாரு, அவர் வேற சாமி உங்களை கேட்குண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சாமி நிச்சயமா இந்த கொலைகாரங்களை கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு சொன்னா சாமி கண்டிப்பா இவங்களை உடனே கேட்க மாட்டாரு. ஆனால் எப்படினாலும் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைக்கும். அப்படி அவங்களுக்கு இப்ப தண்டனை கிடைக்கலனா கூட அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகும். அப்படி இப்படி நம்ம பல கதைகள் சொல்லுவோம். அதெல்லாம் வேற ஏதாவது சாமிகள் பண்றது. நம்ம சொடலமாட சாமி அப்படிப்பட்ட சாமியே கிடையாது. எல்லா விஷயத்தையும் சுட சுட முடிச்சு வச்சிருவாப்ல. இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த சின்னான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார் பாருங்க, அவர் பூராத்தையும் பாக்குறாரு. இப்படி 2 பேர் ஒருத்தனை வெட்டுறதுக்கு விரட்டி வரும்போது அவர் உள்ள போய் தடுத்துருக்கலாமேன்னு பார்த்தா அவரே பாவம், ஆனா அதை ஏதோ மாடு மேய்ச்சி பிழைச்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க கையில ஆயுதம் வேற இருக்கு. இவர் ஒருவேளை தடுக்க போனா இவருக்கும் கண்டிப்பா வெட்டு விழும். அதுக்கு பயந்துகிட்டு தான் சின்னான் போய் இப்படி வெட்டு வாங்கினவரை காப்பாற்ற முடியல. இருந்தாலும் சின்னானுடைய மனசு கேட்கல. இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து ரொம்ப மனசு வெறுத்து போய் வெட்டு வாங்கினவருடைய மனைவி கிட்டே போய் பக்கத்து ஊருக்காரங்க 2 பேரும் உன்னோட கணவனை வெட்டி கொண்டுட்டாங்கம்மான்னு சொல்லி இறந்து போனவருடைய மனைவியை கூப்பிட்டு வர்றாங்க. அந்த அம்மா தன்னோட மார்ல அடிச்சுக்கிட்டு தன்னுடைய கணவன் இப்படி செத்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. இந்த கொலை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் ஆகி கோர்ட்டுக்கு போகுது. அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது இப்போ நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கண்ணால பார்த்தேன்னு சாட்சி சொல்றதுக்கு சின்னான் சம்மதிச்சிருக்கிறாரு. சின்னானுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆதரிக்கிறதுக்கு எந்த உறவும் கிடையாது. ஆனா நியாயத்தை நிலைநிறுத்துறதுக்காக இப்படி ஒரு சாட்சி சொல்றதுக்காக நம்மளாவது சுயநலம் இல்லாம கண்டிப்பா முன்னுக்கு வரணும்னு சொல்லி சின்னான் சாட்சி சொல்ல சம்மதிக்கிறாரு. இப்படி சின்னா சாட்சி சொல்ல சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏற்கனவே கொலை பண்ணவங்க கண்டிப்பா கேஸ் ஸ்ட்ராங் ஆயிரும், நமக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் விட்டுட்டு சின்னான கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் காசு பணம் கொடுக்குறோம், உனக்கு நல்லா வீடு வாசல் கட்டி கொடுக்குறோம், நீ இப்படி சாட்சி சொல்லாம விளைவிக்கப்பான்னு சொல்லி பாக்குறாங்க. மிரட்டி பாக்குறாங்க. எது பண்ணாலும் சின்னான் அவங்க சொல்றதை கேட்கிற மாதிரி இல்ல. அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் வர நேரமா பார்த்து கொலை பண்ணவங்களுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் சின்னா மாடி மேய்க்கிற இடத்துக்கே போய் அவனுடைய வாயில துணி அமுக்கி அவனை கடத்திட்டு போய் ஒரு பாழடைஞ்ச வீட்டுல கட்டி போட்டுறாங்க. அதனால இப்ப நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வரும்போது சாட்சி சொல்றதுக்காக சின்னானை கூப்பிடுவாங்க. ஆனா சின்னா வர முடியாது. அதனால சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை விடுதலை பண்ணிடுவாங்கன்னு அவங்க பிளான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரியே அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் நடக்குது. இறந்து போனவருடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்க போகுது, சின்னான் சாட்சி சொல்லுவாருன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்ல இருக்கிற தவாலியும் சின்னானுடைய பேரை சொல்லி சின்னான் சின்னான் சின்னான்னு 3 தடவை கூப்பிட்டுறாப்ல. சின்னான காணோம். அவரை தான் ஏற்கனவே இவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. அதனால இறந்து போனவருடைய மனைவி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. தன்னோட இறந்து போன கணவனுக்கு நியாயம் கிடைக்காம போக போதேன்னு ரொம்ப மனம் வருந்துறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு சாட்சி கூண்டுல சின்னா ஏறி நிக்கிறான். சின்னா ஏறி நின்னு இங்க நடந்த எல்லா விஷயங்களையும், எப்படி இவர் கொல்லப்பட்டார், இவங்க 2 பேரும் எப்படி கொண்டாங்க, அப்படி எல்லா தகவல்களையும் திருநெல்வேலி கோர்ட்ல இருக்கிற நீதிபதி கிட்டே வந்து சொல்லிடுறாரு. அதனால கொலை பண்ண 2 பேருக்குமே தண்டனை கிடைக்குது. முதல் குற்றவாளியான ஒருத்தருக்கு தூக்கு தண்டனையே கிடைச்சிருது. 2வது குற்றவாளிக்கு 6 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்குது. கோர்ட்ல என்னதான் இப்படி தீர்ப்பு வந்துட்டாலும் சின்னானதான் நம்ம ஏற்கனவே ஊருக்குள்ள பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சுக்கிறோமே, அவன் எப்படிடா இங்க சாட்சி சொல்ல வந்தான்னு சொல்லிட்டு கொலை பண்ணவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். அதனால கோர்ட்ல இருந்து வேகமா கிளம்பி போய் பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள சின்னா இருக்கானா இல்லையான்னு பாக்குறாங்க. அங்க சின்ன கை கால்கள்லாம் கட்டப்பட்டு மயக்கமான நிலைமையில கிடக்குறாப்ல. என்னடா இங்க அதிசயமா இருக்கு, நம்ம கட்டி போட்ட சின்ன இங்கேயே கிடக்குறான், அப்போ சாட்சி சொல்ல வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சாட்சி சொல்ல வந்தது வேற யாருமே கிடையாது. சாமியாட வந்து எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போது, இந்த ஊர்ல எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த கொலை பண்ணவங்க சொன்னாங்கல்ல, இந்த ஊர்லயே அவங்களை எதிர்த்து சாட்சி சொல்றதுக்கு முதல்ல சாமி சின்னானை ரெடி பண்ணுச்சு. சின்னானையே கட்டி போட்டதுனால சொடலமாட சாமி தானே வந்து கோர்ட்டுல சாட்சி சொல்லி இந்த கொலைகாரங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் இப்படி நியாயாதிபதியாக இருந்த சொடலமாட சாமிக்கு ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்னு கோயில் கட்டி இந்த ஊர்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையை வீடியோவை போட சொல்லி சுரேஷ்குமார் ப்ரோ சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் வாட்சிங் அப்படிங்கிற ஐடியில இருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தமிழ் வாட்சிங் ஐடியில இருந்து மட்டும் நமக்கு ஒரு 10-20 சாமிக்கு மேல வரலாறு போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி அவங்க போட்ட கமெண்ட்ஸ்க்கும் இதுக்கு முன்னாலேயே நீங்க உங்களுடைய குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போடுங்கன்னு சொன்ன கமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வரிசையா எல்லா சாமிகளை பத்தியும் நான் வீடியோக்கள் போடுவேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி, உங்களுடைய குலசாமிகளை பத்தி, உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போடுறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.